அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளை உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் உம்முடைய பாதத்தில் செலவழிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு விடியலை காண்பதற்கு நம் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தாவீதை ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தெரிந்து கொண்ட விதம் எப்படி என்பதை 1 நாளாகம புஸ்தகம் 17-18 அதிகாரங்களிலே நாம் சிந்திக்க முடியும். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கும்போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழாக இருக்கிறது என்றார். கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணுகிறேன், ஆனால் தேவனுடைய மகா உடன்படிக்கை பெட்டி இங்கு தரையிலே வைக்கப்பட்டு இருப்பதை பார்க்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றார். நீ இந்த உடன்படிக்கையை குறித்து என்ன செய்ய வேண்டுமோ, எதை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ செய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பின்பு அவர் சொல்லுகிறார், இப்போதும் என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு பிரித்து எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகளின் பின்னே திரிந்த உன்னை நான் விலக்கி எடுத்து ஆட்டு மந்தையை விட்டு பிரித்து எடுத்து நீ போன இடங்களிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உனக்கு சத்துருவாக இருக்கிற பிள்ளைகளை நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல அவன் பாக்கியவானாய் இருப்பான் என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க தாவீதை இங்கு ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். அங்கு 1 நாளாகமம் 17 அதிகாரம் 27 வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு இதை ஆசீர்வதித்து அருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் இது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். என்னுடைய வீடு ஆண்டவரே உம்முடைய கரத்தின் பலத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வீட்டை நீர் நினைத்து பார்த்து இந்த வீட்டில் உள்ள சகலத்தையும் என் தேவன் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தீர்.
இதனால் இந்த வீடு என்றென்றைக்கும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன வார்த்தை. தாவீதுக்கு இந்த பலத்தை ஆண்டவர் கொடுத்தது என்ன? மேலும் அவர் சொல்லுகிறார், தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று 1 நாளாகமம் 18:6 சொல்லுகிறது. அதே வார்த்தை 13வது வாக்கியத்திலும் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதனுடைய தாற்பயம் என்ன என்று யோசித்து பார்த்தால், தாவீது ஆண்டவரை தவிர வேறு தெய்வத்திற்கு தன்னை இணங்கி கொள்ளவில்லை. வேறு எந்த தெய்வ சக்தியும் தாவீதை ஆண்டு கொண்டதாக வேதம் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியையும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்று 1 நாளாகமம் 17:20 சொல்லுவதை அங்கு நாம் வாசிக்கலாம். உம்மை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட எல்லா செய்கைகளை காட்டிலும் வேறு தேவன் எங்களுக்கு இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் அவன் இவ்வளவு வளர்வதற்கு காரணம் என்ன என்றால், ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அவர் காலங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவருக்கு முன்பாக நாம் நீதி செய்தால் அந்த நீதிக்கு ஏற்ற பலனை உலகம் காணச் செய்வார். நம்மை வெறுமைப்படுத்தாமல் அவருக்கு உகந்த ஒரு அனுபவத்தை அவர் செய்யும்படி அவர் நம்மை உயர்த்துவேன் என்று வாக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த மெய்யான தேவனை தவிர வேறு தேவனுக்கு நம்முடைய கைகள் துதிப்பதை நாம் நிறுத்திவிட்டு, அவருடைய சொல்லுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவரை அல்லாமல் இந்த லோகத்தில் வேறு எந்த சக்தியும் இல்லை என்பதை தாவீது எப்படி தன் இருதயத்தில் பெற்றுக்கொண்டாரோ, அதை போல நாமும் அந்த தேவனை தவிர வேறு தேவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி, அவர் எப்படி தேவனுடைய கட்டளைகளுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாரோ அந்த வாக்கியத்தின்படி நாமும் நம்முடைய நடத்தையை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் என்றால், நம்மையும் ஆண்டவர் தாவீதை போல ஆசீர்வதிப்பார். நம் இருதயத்தின் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை இந்த காலை வேளையில் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து, எல்லா நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு, அவரை பின்பற்றி நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்கின்ற ஒரு பெருமிதம் நம்மை எவ்வளவு உற்சாகத்தோடு வைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன வேத வாக்கின்படி, இந்த காலை வேளையில் நாம் எழுந்து தேவனுடைய சப்தத்திற்கு நம்மை செவி கொடுத்து நம்மை காப்பது போல, தாவீது சென்ற இடமெல்லாம் தேவன் அவனை காப்பாற்றினார் என்று சொன்ன வார்த்தை நம்மையும் ஆள வேண்டுமென்றால், நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய சொல்லை நம்முடைய இருதயத்திலே வைத்து அதற்கு நிகராக நம்முடைய வாழ்க்கை காணப்பட நாமும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம்.
அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் எழுந்து உம்மை துதிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை தங்கி இருந்து பாதுகாத்து கொள்ள என் தேவன் அருள் புரியும். உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு திட்டமாய் தந்து உம்மையன்றி எங்களுக்கு வேறு லோகத்தில் வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து அதிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை பலப்படுத்தும். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை சமாதானம் இருந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கேட்ட நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற மனநிறைவோடு இந்த நாளின் வார்த்தைகள் நம்மை ஆளக்கடுவது. தேவ சமாதானம் நம் இருதயங்களை பற்றி கொள்ள கடுவது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.